மாறும் எண்ணம் கொண்டவர்கள் திமுக நோக்கி வர வேண்டும். அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு கருத்து இது நாங்க என்னங்க நீங்க இதெல்லாம் நம்ம நான் இதுல எந்த கருத்து சொல்ல விரும்புறோம். அதிமுகவில் இருப்பவர்கள் திமுகவில் இணையுங்கள் என முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளிக்க மறுத்துள்ளார். கூட்டணி பலத்தில் அமைந்தது தற்போது கூட்டணி பலம் இல்லாமல் தனித்து நிற்கிறது. இச்சூழ்நிலையில் தாவேகா அரசுக்கு எதிராக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டால், அதாவது அதிமுக ஈடுபட்டால் மக்களுடைய முழு நம்பிக்கை பெறும் சொல்லி இபிஎஸ் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்க. இதை பற்றி உங்க கருத்து? அது அவருடைய கருத்துங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னைக்குமே திமுக மக்கள் தேவைகளுக்காக மக்களுக்காக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது முதல் தளத்துல நிக்கிறது திமுகவா தான் இருக்கும். இந்த கூட்டணியை பத்தி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூடுதலாக கட்சி பலப்படும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. திமுகவில் இருந்து, அதாவது அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு திமுகவில் 16 அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே திமுக நிர்வாகிகள சலசலப்பு ஏற்பட்ட சூழ்நிலையில அதாவது ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு கருத்து பதிவு செய்திருக்காங்க. அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாறும் எண்ணம் கொண்டவர்கள் திமுக நோக்கி வர வேண்டும். அவர்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் பதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஒரு கருத்து? இது நாங்க என்னங்க நீங்க இதெல்லாம் நம்ம நான் இதுல எந்த கருத்து சொல்ல விரும்பல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.